ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள விடாமுயற்சி திரைப்படத்துல இருந்து ரொம்பவே முக்கியமான 2 அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருக்குது. அதாவது ரீசெண்டா தயாரிப்பாளர் தனஞ்சயன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்தோட படக்குழுவினர்களுக்கு போன் செய்து 2 முக்கியமான அப்டேட் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் எப்போது எந்த தேதியில வெளியாகும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம 150 கோடி நஷ்ட ஈடு கேட்பதாக ஒரு தகவல் வெளியா இருந்துச்சுல்ல, ஸோ அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா படக்குழு ஆன்சர் வந்து அழைச்சிருக்காங்க. குறிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி மற்றும் குட் பை டக்லி இந்த 2 திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, விடாமுயற்சி திரைப்படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பிரேக் டவுன் திரைப்படத்தை மையமாக வைத்து விடாமுயற்சி திரைப்படத்தை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டும் இல்லாம தங்களோட அனுமதி இல்லாம விடாமுயற்சி திரைப்படத்தை எடுத்ததாகவும் 150 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த ஒரு நிலையில தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படத்தோட படக்குழுவினர்களுக்கு போன் செய்து இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்காங்க. அதற்கு படக்குழு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை, தாய்லாந்துல தற்பொழுது படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. மட்டும் இல்லாம ஜனவரி 10ஆம் தேதி இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தை ஒட்டி வெளியாகும் அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்களாம். இதன் மூலம் ஜனவரி 10ஆம் தேதி விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிறது உறுதியாக இருக்குது. அந்த 150 கோடி நஷ்ட ஈடு கேட்டதெல்லாம் ஃபேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது. இதை விடாமுயற்சி திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனமே தனஞ்சயன் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.